சொல்லுங்க பிக் பாஸ். சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். நான் கிளம்புறேன் பிக் பாஸ். ஏன்? என்னால் இங்கே இருக்க முடியாது பிக் பாஸ். அதான் ஏன்? ரியாலிட்டி இல்லை பிக் பாஸ், அதனால நான் கிளம்புறேன். புரியல. என்னோட ரியாலிட்டி, என்னோட அன்பு, என்னோட இது எல்லாத்துக்கும் இங்கே நான் வந்து கமெண்ட் அடிக்கிறதுக்கோ இல்லை அதை டச் பண்ணுறதுக்கோ நான் யாரையும் விட மாட்டேன், விட முடியாது. என்னோட அன்பு எல்லாம் உண்மை, அதை நான் ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் இருக்கல. நான் வந்து இதுக்கு எனக்கு என்னை பற்றி தெரிஞ்சா போதும், அதுக்காக மட்டும் நான் இங்கே வந்திருக்கேன். ஆனால் ஒரு சில இது என்ன வந்து ரொம்ப டச் பண்ணுது, அதனால நான் வந்து இந்த பொய்யான இடத்துல நான் கிளம்புறேன். நந்தினி, உங்க இடத்து பக்கத்தில் ஒரு கதை இருக்கு, அது வழியா நீங்க போகலாம். வணக்கம் மக்களே, ரீலும் பேசலாம் வாங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும், ஏகப்பட்ட கேள்வியெல்லாம் கேட்பாங்க, நிறைய கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் மீறி தான் நாங்கள் கண்டஸ்டன்ட் செலக்ட் பண்ண போகிறோம், இங்கே வந்து இந்த ஸ்டேஜுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம், அப்படி இப்படின்னு நிறைய சொல்லியிருந்தார். ஆனால் இன்றைக்கி நந்தினி வெளியே போயிட்டாங்க பார்த்தீங்களா. கண்டஸ்டன்ட் வந்து எவிக்ஷன் இல்லாமல் அவங்களாவே வந்து வெளியே போகிறது இது ஒன்றும் ஃபஸ்ட் டைம் கிடையாது. இதுக்கு முன்னாடி சீசன் 1 பரணி, ஓவியா, அப்புறம் சீசன் 3 மதுமிதா இவங்களாம் போயிருக்காங்க. ஸோ இது ஒன்றும் நம்மளுக்கு புதுசு கிடையாது. ஆனால் சீசன் ஆரம்பித்து வெறும் 4 நாளில் போனது இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுலேருந்து என்ன தெரியுது, இவங்க செலெக்ஷன் ப்ராசஸில் இவங்க பெருசாக எதுவுமே பண்ணலை. அண்ட் ஒரு கண்டஸ்டண்ட்டோட மென்டல் ஸ்டேட்டு, அவங்க என்ன மனநிலைமையில் இருக்காங்க, அவங்களால முடியுமா முடியாதா, அவங்க வந்து மென்டலி எவ்வளோ ஸ்ட்ராங்னு இவங்க எதுவுமே கான்சிடர் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. விஜய் சேதுபதி சொன்ன டஃப் ப்ராசஸ் எல்லாமே உழவுதாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இத்தனை சீசனில் எப்போவாவது அந்த பிக் பாஸ் வீடியோ அமைதியாக இருந்து பார்த்துருக்கீங்களா? ஆனால் இன்றைக்கி பின் ட்ராப் சைலண்ட்டில் இருந்திருக்கு. அவ்வளோ ஆட்டம் ஆடிட்டு போயிட்டாங்க. யாராலையுமே வந்து அவங்க பேசும்போது பேசவே முடியல. அவ்வளோ ஒரு சந்திரமுகி மாதிரி ஒரு ஆட்டம் ஆடிட்டாங்க. மொதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நந்தினி அவங்க வந்து வெளியவே நிறைய பிரச்சனையை அனுபவிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா, அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க, அவங்க தம்பியை கஷ்டப்பட்டு படிக்க வச்சது, அதுக்கப்புறம் லவ்வில் பிரச்சனையாக இருந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை அனுபவிச்சு அவங்க ஒரு மென்டல் ட்ராமாவில் தான் இருந்திருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இருக்கவங்க அவங்கள பார்த்து இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் அழுதுட்டுருக்கோம், இல்லை எப்போ பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருக்கணும், பின்னாடி போய் கமெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் நடந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ட்ரிகர் ஆகிடுச்சு. அதனால் ருத்ர தாண்டம் ஆடிட்டாங்க. அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவ என்ன சொல்கிறா, இவ என்ன சொல்கிறா, அப்படி சொல்கிறா, இதை சொல்கிறா, இதை பற்றி மட்டும்தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, இதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. கெமி, நீ வந்து ட்ரெஸ்ஸு போட்டிருக்க, அது ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறேன், நான் நல்லா இருக்குன்னு சொன்னால் உண்மையாலுமே சொல்கிறேன், நான் பொய்யா சொல்கிறேன் அர்த்தம் கிடையாது, நான் வந்து உனக்கு ஐஸ் வைக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு அவங்கள பிடிச்சி காய்ச்சி மோச்சுன்னு கத்துறாங்க. இன்னொரு பக்கம் கலையரசங்கிட்ட போயிட்டு நீ ஒரு மென்டல் பைத்தியம் அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நீ வேணா பாரு, இந்த வீட்டில் நீ தான் கண்டிப்பாக டைட்டில் அடிப்ப, உன் கண்ணில் ஒரு சக்தியை நான் பார்க்குறேன், உன்ட ஒரு பவர் இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க. இதெல்லாம் எபிசோடில் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் நடந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour 1.5 hours மேலே நடந்திருக்கு. லைவ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் துஷார் வந்து வெளியே போயிட்டு நந்தினிகிட்ட பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது நீங்கள் வந்து வெளியே போகிறதுக்கு டிசர்விங் கிடையாது, போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. பேசிகிட்டு இருக்கும்போதே துஷார் அழுகுறாரு, நந்தினி அழுகுறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, துஷார் வந்து ஒரு கைண்ட் ஹார்ட்டட் அண்ட் ஒரு இன்னசென்ட்டான பையன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் விஜய் பவர் வந்து அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. பார்வதி சொல்கிறாங்க, உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நீ வந்து தெரப்பி எல்லாம் போறியா, உனக்கு வந்து ட்ராமா இருக்குது, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, எல்லாமே சரி பண்ணிடலாம் அப்படின்னு அவங்கள கன்சோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வந்து நந்தினி இது எதையுமே காதில் வாங்கிக்கிறதா இல்லை. அதுக்கப்புறம் பிக் பாஸ் கூப்பிட்டு பேசுகிறாங்க. பிக் பாஸ் கூப்பிட்டு என்ன அப்படின்னு கேட்குறப்போ நான் வெளியே போகணும் அப்படின்றாங்க. அதுக்கு மேலே பிக் பாஸ் எதுவும் பேசலை. உங்கள் வலது பக்கம் கதவு இருக்கும், அது வழியாக நீங்கள் வெளியே வந்துடலான்னு சொல்கிறாங்க. இதுவே வேறு கண்டஸ்டண்ட்டாக இருந்தால் மேபி அவர் வந்து அவங்கள பேசி சமாளித்து உள்ளே இருக்க வச்சுருப்பார், ட்ரை பண்ணியிருப்பார். பட் இவங்க ஆடின ஆட்டத்தை பார்த்து பிக் பாஸே பயந்துட்டார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவங்க வெளியே வந்தது ஆக்சுவலி அவங்களுக்கு ரொம்ப நல்லது. அண்டு இது அவங்க மேலே தப்பு சொல்கிறத விட பிக் பாஸ் செலெக்ஷன் டீம் மேலே தான் நம்ம தப்பு சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக இந்த ஒரு வாய்ப்புக்காக நிறைய பேர் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருந்து இவங்க கிடைச்ச வாய்ப்பை தவற விட்டுட்டாங்கன்னு ஒரு பக்கம் யோசித்தாலும், பிக் பாஸ் வந்து செலெக்ஷன் கம்யூனிட்டி வந்து இவங்களை கரெக்டான ஆளை செலக்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது வந்து முழுக்க என்னோட தாட்டாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் பிக் பாஸோட டெய்லி அப்டேட்ஸ்